ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி என்னன்னா, ஒரு சிம்பிளான டீ ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டீ ரெசிபியில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எல்லாமே ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை எடுத்துக்குங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்து 4 உடச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஜாதிபத்திரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பூவை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பூ முழுசா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மஞ்சள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் நீங்கள் இதை வதக்குனீங்கன்னா மசாலாலாம் அதோடைய வாசனையெல்லாம் ரொம்ப போயிடும். அதனால் ரொம்பலாம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் வதக்குனீங்கனாலே போதும். இது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூட ஆற விட்டுருங்க. சூட ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்குங்க. இந்த மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டீ டிகாஷன் போட்டு கூட அதில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். பால் சேர்க்காம கூட குடிக்கலாம். ரொம்ப இந்த நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா செரிமானத்தையும் நம்மளுக்கு அதிகப்படுத்துது. சில பேருக்கு ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக இந்த பவுடரை வெறும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். இதில் நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கதால நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய ரத்த சுழற்சியெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பவுடரை அரைச்சி இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டீத்தூள் வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மசாலா பவுடர் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். அந்த டீத்தூளுடைய ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்ச பிறகு நான் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை இதில் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன். நம்ம ஆல்ரெடி மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பவுடரை டீத்தூள் போடும் போதே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இஞ்சி போட்ட பிறகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் நம்ம அரைச்ச பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். பால் சேர்த்த பிறகு நம்ம இந்த பவுடர் சேர்க்கும் போது ஹெவியாக இருக்காது. ஃப்ளேவரு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் டீத்தூள்லாம் போடும் போதே அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா காட்டாக வேணும்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும் டீத்தூள் போடும் போதே அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் பால் சேர்த்த பிறகு இதை 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எல்லா ஃப்ளேவருமே நல்லா இறங்கின பிறகு இதை வடிகட்டிட்டு சுட சுட குடிக்க வேண்டியதான். ரொம்ப அருமையான சிம்பிளான ஒரு டீ ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.